தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இறைவன் பெயராலும் இடைவிடா சகாய அன்னையின் நவநாளை சிறப்பிக்க வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்று நான் தூய்மையாய் இருப்பது போல நீங்களும் தூய்மையாயிருங்கள் என்று உரைத்த இறைவன் தூய கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்து தூய்மையின் அடையாளமாக நமக்கு தாயாக அருளினார். இவரை தொடர்ந்து இன்று தூய ஆக்னஸ் என்ற புனிதரின் நாளை சிறப்பிக்கின்றோம். ஆக்னஸ் என்றால் தூய்மை என்பது பொருள். பிறந்த நாளிலிருந்து தன்னுடைய வாழ்வை தூய்மையாக்கி 13 வரை தன் கற்புள்ள வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து மறை சாட்சியாக தலை வெட்டப்பட்டு மரித்து இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர். இவர் திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார். இன்று நம்முடைய தூய்மை எவ்வாறு இருக்கின்றது? புனித முன்னோர்களால் வாழ்ந்த வாழ்க்கையா அல்லது நாம் நினைக்கின்ற வாழ்க்கையா? இறைவன் தூய்மை உள்ளவர்களை காண்கின்றார். நாமும் இன்று தூயவர்களாக வாழ இத்திருப்பலியில் நம்மை அர்ப்பணித்து தூய வாழ்க்கை வாழ்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த புனித மரியாவின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய
இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இன்றைய வாசகம் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 32, 33, 37, 40 முதல் 50 முடிய வாக்குகள். தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் வருகிறேன் என்று சொல்லி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியனை வீழ்த்தினார். இவ்வாக்கு நம் வாழ்வில் வரக்கூடிய எல்லா இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் தீய சக்தியால் செயல்பாட்டிற்கும் இருக்கின்ற எல்லாவற்றிலும் இறைவன் பெயரால் எதிர்த்து நின்று வெற்றி பெற முடியும் என்று கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். அந்நாட்களில் தாவீது சவுலை நோக்கி, இவன் பொருட்டு யாருடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம் அடியனாகிய நானே சென்று அந்த பெலிஸ்தீனோடு போரிடுவேன் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், இந்த பெலிஸ்தீனை எதிர்த்து போரிட உன்னால் இயலாது. நீயோ இளைஞன், ஆனால் அவனோ தன் இள வயது முதல் போரில் பயிற்சியுள்ளவன் என்றார். மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தீனின் கைக்கும் தப்புவிப்பார் என்றார். அதற்கு சவுல் தாவீதிடம், சென்று வா, ஆண்டவர் உன்னோடு இருப்பார் என்றார். தாவீது தம் கோலை கையில் எடுத்துக்கொண்டார். நீரோடையிலிருந்து வழுவழுப்பான 5 கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்து இடையனுக்குரிய தம் பையில் போட்டுக்கொண்டார். தம் கவனை கையில் பிடித்துக்கொண்டு பெலிஸ்தீனை நோக்கி சென்றார். தன் கேடையும் ஏந்துபவன் முன் செல்ல அந்த பெலிஸ்தியனும் தாவீதை நோக்கி நடந்து அவரை நெருங்கினான். பெலிஸ்தியன் தாவீதை கூர்ந்து பார்த்து ஏளனம் செய்தான். ஏனெனில் அவன் சிவந்த மேனியும் அழகிய தோற்றமும் உடைய இளைஞனாயிருந்தான். அப்பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து, நீ கோலுடன் என்னிடம் வர நான் என்ன நாயா என்று சொல்லி தன் தெய்வங்களின் பெயரால் தாவீதை சபிக்கத் தொடங்கினான். மீண்டும் பெலிஸ்தியன் தாவீதை நோக்கி, அருகே வா, வானத்து பறவைகளுக்கும் வனத்து விலங்குகளுக்கும் உன் உடலை இரையாக்குவேன் என்றான். அப்பொழுது தாவீது பெலிஸ்தியனிடம், நீ வாளோடும் ஈட்டியோடும் எரிவேலோடும் என்னிடம் வருகிறாய். நானோ நீ இகழ்ந்த இஸ்ரேலின் படைத்திரளின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் தம் பெயரால் வருகிறேன். இன்றே ஆண்டவர் உன்னை என் கையில் ஒப்புவிப்பார். நான் உன்னை வீழ்த்தி உன் உடலை துண்டிப்பேன். பெலிஸ்தீரின் பிணங்களை வானத்து பறவைகளுக்கும் பூவுலக விலங்குகளுக்கும் கையளிப்பேன். இஸ்ராயேலுடைய கடவுள் இருக்கிறார் என்பதை உலகிலுள்ள எல்லோரும் இதனால் அறிந்து கொள்வர். மேலும் ஆண்டவர் வாளினாலும் ஈட்டியினாலும் மீட்கின்றவர் அல்லர் என்று இந்த மக்கள் கூட்டம் அறிந்து கொள்ளட்டும். ஏனெனில் இது ஆண்டவரின் போர். அவரே உங்களை எங்கள் கையில் ஒப்புவிப்பார் என்றார். பெலிஸ்தியன் எழுந்து தாவீதை நோக்கி புறப்படுகையில் தாவீதும் அவனுடன் போரிட பெலிஸ்திய படைத்திரளை நோக்கி விரைந்து ஓடினார். தாவீது தம் பையில் கை வைத்து ஒரு கல்லை எடுத்தார். அதை கவனியில் வைத்து சுழற்றி பெலிஸ்தினுடைய நெற்றியை குறிபார்த்து எறிந்தார். அந்த கல்லும் அவனது நெற்றுக்குள் தாக்கி பதியவே அவன் தரையில் முகம் குப்புற விழுந்தான். இவ்வாறு தாவீது கையில் வாளேதும் இன்றி கவனும் கல்லும் கொண்டு பெலிஸ்தியன் மீது வெற்றி கொண்டு அவனை வீழ்த்தி கொன்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஈசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பாறை சாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மீண்டும் தொழுகை கூட்டத்திற்குள் சென்றார். அங்கே கை சூப்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசுவின் மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். இயேசு கை சூப்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர்
சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி கை சூப்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதிசயங்களை செய்கின்றவர், அற்புதங்களை செய்கின்றவர் நம் மத்தியில் இருக்கின்றார். அவருடைய முன்னிலையில் நம்முடைய எல்லா கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். உங்கள் அனைவரின் பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் மீட்பரான இயேசுவே, கிறிஸ்துவை கொடுத்து எம் இறைவா, உலக மாந்தர்கள் அனைவருக்கும் நலமும் அமைதியும் மகிழ்ச்சியும் அளித்து ஒரே மந்தையாய் திரு அவையின் வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் உமது அருளை பொழிந்து பாதுகாத்து எம்மை வழிநடத்தி செல்ல தேவையான வரங்களை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழ்மையின் இனிமை காணும் நாயகனே எம் இறைவா, இவ்வருடத்தின் தொடக்க நாட்களில் இருக்கும் எங்கள் பல்வேறு இயற்கை சீற்றங்களும், புயல், கடும் வெயில், வறட்சி, விவசாய சாகுபடி, மற்ற குறை, மழையின்மை போன்ற இவை அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையுமே காத்து பராமரித்து உமது அன்பினால் நிலைத்து நிற்க தேவையான அருள் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். குணப்படுத்தும் வல்லலே எம் இறைவா, இன்று உருவாகும் அநேக புதிய நோய்கள், அந்த நோய்களின் நிமித்தம் பாதிக்கப்பட்ட எம் முதியோர்கள், சிறுவர் சிறுமிகள், அநாதிகள், கைவிடப்பட்டவர்கள், இவர்கள் அனைவரையும் உன் அன்பின் கரம் கொண்டு ஆசீர்வதித்து பாதுகாத்து உடல் உள்ள ஆன்மீக நலம் பெற்ற சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்ப நாயகனே எம் இறைவா, இன்றைய உலகம் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்ப மாற்றங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் குடும்பங்களில் ஏற்படும் உறவின் விரிசல்களிலிருந்து விடுபட்டு மனிதர்களோடு பேசக்கூடிய நிலை மாறி கைபேசி தொலைத்தொடர்பு சாதனங்கள் தான் முக்கியமானவை என்று சிந்தனைகளோடு நில்லாமல் இவற்றை கடந்து இவை எல்லாம் நல்வாழ்வின் ஓர் அங்கம்தான் என்ற உண்மையின் நிலையை உயிர்துணர்ந்து வாழ உமது ஆவியின் அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூயவரே எம் இறைவா, இன்று திருப்பலியை வழிநடத்தும் குருக்களையும் இதில் பங்கு பெற்ற மக்கள் அனைவரையும், இன்று சிறப்பிக்கும் தூய ஆவியார் ஜபக்குழுவினர் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உமது ஆவியை பொழிந்து ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தவும், நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி காணவும்
நமது தாய் மரியாளை போல நாங்களும் அடுத்தவர் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உள்ளார்ந்த அன்போடு செய்திட நல்ல மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை அவருடைய அற்புத படத்தில் வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகின்ற நாங்கள் உமது மீட்பின் பேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்கும் பாக்கியவான்கள் ஆகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அடியோராம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. அடியோராம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. பாவியின் பெண்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல். பாவியின் பெண்மை பாராமல் பாவத்தின் தீமையை அடையாமல். பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாய் எமை நீ மாற்றிடுவாய். பணியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. மேலொரு வாழ்வு கொண்டையுண்டு எம்மேலும் துன்பத்தை மறைக்கின்றோம். மேலொரு வாழ்வு கொண்டையுண்டு எம்மேலும் துன்பத்தை மறைக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையின் பலியாய் கருதின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயே பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் பிதாவை அனைத்து நலனுக்காகவும் கையெழுந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பொருள்களோடு மக்களின் மன்றாட்டுகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டுதலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானத்தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றன. அதிகாரம் செலுத்துவோர் உம்மை திருமுன்னடுகுகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செரபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சதீஷ் மற்றும் எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இப்பொழுது சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபித்த ஒவ்வொரு ஆன்மா இளைப்பாறுதலுக்காகவும், நம்முடைய குடும்பத்தில் மறைத்த அனைவருக்காகவும், ஒத்திருக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆன்மா இளைப்பாறுதலுக்காகவும் நாம் சிறப்பாக நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். என்னும் உம் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களது உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனையில் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதிய கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அமைதியையும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மற்றும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம் இன்பம் பொங்க. இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? இறைவன் தரும் விருந்திது அதை உண்ண தடை என்ன? உரைய வரும் இறைவனை நாம் ஏற்க தடை என்ன? உள்ள கதவு திறந்தது அதை உள்ளே வாழுவாய். உவகை என்னும் மொழி கொணர்ந்து என்னை ஆளுவாய். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்விருந்தை உண்டிட சென்றிடுவோம்
திருவிழா தீர்க்கமே என்னை தூய்மையும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை கேட்டிட அருள் இறை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களும் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் என்னை காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியின் மீதம் உம்மை வாழ்த்தவே வருதலின் ரங்கோடு எம்மை ஏவிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோ. என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இந்த காலை இந்த நவநாள் திருப்பலிக்காக திரண்டு வந்து அன்னைக்கு நவநாள் ஜெபம் செய்வித்து பங்கெடுத்தும் அனைவருக்குமே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். கண்டிப்பாக உங்களுக்காக நம்முடைய இடவா சக அன்னையினுடைய பரிந்துரை எப்பொழுதுமே உண்டு என்பதை நீங்கள் நம்பி செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நாளிலே நமக்காக இந்த திருப்பலியை தலைமையேற்று சிறப்பித்து நமக்கு ஜெபித்தவர் அருள் பணியாளர் பிரேம்குமார், ரட்சக சபையை சேர்ந்தவர். உங்கள் அனைவர் சார்பாக தந்தைக்கு நன்றிகளையும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு இந்த திருப்பலியை ஒருங்கிணைத்த தூய ஆவிய ஜபக்குழுவினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று மாலை திருப்பலியை சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் நியூ பாலூர் பகுதியைச் சேர்ந்த அன்பியத்தினர். நல்ல முறையில் அவர் சிறப்பிக்க அந்த அனைவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். இன்றைய நாளிலே அன்னையின் திருவுருவப்படத்திற்காக அலங்காரம் செய்ய நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்கள் பால் பால்ராஜ், மெர்லின் கென்னத், மானசா, திரு மற்றும் திருமதி லேன் மற்றும் எல் லார்ட் குடும்பத்தினர், சகாய மேரி, பிரான்சிஸ் பிரதாப் ரெட்டி, மேரி ஹென்ரி டிசூசா குடும்பத்தினர், மிஷேல் பிரான்சிஸ் மற்றும் அருண் குடும்பத்தினர், ஜோஸ்வின் பிரபு, காணிக்கை மேரி ஜேம்ஸ், உமா கனகராஜ் மற்றும் பீட்டர் பால். அதே நேரத்திலே நம்முடைய இந்த பீட அலங்காரத்தில் நன்கொடை கொடுத்திருக்கின்றவர்கள் பிரான்சிஸ் பிரதாப் ரெட்டி. இந்த அனைவருமே இந்த அன்னையின் பரிந்துரையால் எல்லாம் இறைவன் நிறைவாக ஆசிரியக்குமாறு தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்னையின் அன்பையிலே இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பை வாழ்வோம், அவள் அன்பை வாழ்வோம். அவள் அன்பு மகன் இயேசுவை போல்
தன்னை தாழ்த்தினார். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினார். தூதர் சொன்ன செய்தி கேட்டு தன்னை தாழ்த்தினார். தூய்மையோடு இறைவனை தன் வயிற்றில் தாங்கினார். உம் மகனை எமக்களித்த தியாக அன்னையே, உமை நாளும் எங்கள் நெஞ்சு சுமக்கும் தேவ அன்னையே. உம் மகனை எமக்களித்த தியாக அன்னையே, உமை நாளும் எங்கள் நெஞ்சு சுமக்கும் தேவ அன்னையே. அன்னையின் அன்பு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. சிலுவை மரத்தில் இறைவன் அன்பு சாட்சியானதே. சிலுவை அடியில் உனது அன்பு சாட்சியானதே. சிலுவை மரத்தில் இறைவன் அன்பு சாட்சியானதே. சிலுவை அடியில் உந்தன் அன்பு சாட்சியானதே. உந்தன் அன்பும் இறைவன் அன்பும் எம்மில் நிறைந்திட. உந்தன் அன்பும் இறைவன் அன்பும் எம்மில் நிறைந்திட. பிறர் அன்பை நாளும் எம்மில் வளர்க்கும் தேவ அன்னையே. அன்னையின் அன்பு ஈடு இணையில்லாதது, அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. அவள் அன்பின் முன்னே எதுவுமே நிலையில்லாதது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக.